முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா? அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேவ் போடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போடுங்க. அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால பார்க்க முடியும். ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ். நான் உங்க ஆனந்த். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நேற்று நீங்கள் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நம்மளுடைய சேனலுக்கு மானிட்டைசேஷன் ஆகலை, எந்த ஒரு அப்ரிசியேஷனும் கிடைக்கல அப்படின்றதுக்காக புதுசாக ஒரு சேனலை ஓப்பன் பண்ணி வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ். ஸோ இந்த சேனலை அப்படியே டோட்டலாக அந்த சேனலாக மாற்றலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங் போய்கிட்டு இருக்கு. ஸோ குறைஞ்சது இன்னும் ஒரு மாசத்துல வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் கிரேசி சோ அந்த சேனலுக்கு போறோம். அந்த சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இப்போதைக்கு அந்த சேனல்ல ரெஸ்லிங்க பத்தின சோ இப்போதைக்கு பேசிக்கான விஷயங்கள், சோ ஒவ்வொரு சூப்பர் ஸ்டார்ஸுக்கும் ஒவ்வொரு தனித்துவமான ஒரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு போட போறேன். அதுக்கப்புறம் இதுல எப்படி ரெஸ்லிங் நியூஸ் போறனோ அதே ஃபாண்ட்ல அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்லிங் கிரேசில போட போறேன். சோ அந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. சோ மேலும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட் உங்களுக்காக நான் கொடுக்க காத்துட்டு இருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஜான் சீனாக்கு இன்ஜூரி ஆச்சு அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா? என்ன ஆச்சு ஜான் சீனாக்கு? அவர் ராயல் ரம்பிள் 2019க்கு வருவாரா வரமாட்டாரா அப்படின்றத பத்தி தான் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜான் சீனாக்கு இன்ஜூரி எப்படி ஆச்சு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். சோ போன வாரம் ரா எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்காக சோ ஒரு நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் நடந்துச்சு. ஒரு ஃபெட்டல் 4-வே மேட்சா நடந்துச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜான் சீனா வெர்சஸ் ட்ரூ மேக்கின்டையர் வெர்சஸ் ஃபின் பெலர் வெர்சஸ் பேரன் கார்பனுக்கு ஒரு ஃபெட்டல் 4-வே மேட்ச் நடந்துச்சு. சோ இந்த மேட்ச்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பிராக் லெஸ்னரோட யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்க்கு ராயல் ரம்பிள் 2019ல மோத போறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஜான் சீனாக்கு கணுக்கால்ல இன்ஜூரி ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ கால்ல வந்து பாத்தீங்கன்னா பாதத்துக்கும் காலுக்கும் இடையில ஒரு முட்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல அவருக்கு இன்ஜூரி ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி WWE அபிஷியலா அவங்களுடைய ட்விட்டர் அக்கவுண்ட்லயும் அவங்களுடைய யூடியூப் சேனல்லயும் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. சோ இது உண்மையா அப்படின்றத பத்தி நம்ம இப்ப ஃபுல் டீடைலா பார்க்க போறோம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஜூரி எப்படி ஏற்பட்டுச்சு, யாரால ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ட்ரூ மேக்கின்டையர். சோ இவரு வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் சோ கர்ட் ஆங்கிளோட ஆங்கிள் மூவ் வந்து பாத்தீங்கன்னா ஜான் சீனாக்கு போடுவாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜான் சீனாவோட அந்த கணுக்கால்ல சோ இன்ஜூரி ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது வந்து உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இது உண்மை கிடையாது. சோ இதோட உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஜான் சீனா இப்போதைக்கு இந்த ஒரு மாசம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருப்பாரு. அடுத்த மாசம் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷூட் இருக்கு. சோ அவர் இன்னும் நிறைய படங்கள் வந்து கமிட் ஆயிருக்காரு. சோ அவருடைய மூவி வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் பிப்ரவரி மந்த் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ ஜான் சீனாக்கு இன்ஜூரி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லி சோ அவரை வந்து பாத்தீங்கன்னா WWE விட்டு வெளியேற்றி இருக்காங்க. சோ ஜான் சீனாக்கு இன்ஜூரி எதுவும் கிடையாது. சோ ஜான் சீனா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மூவில ரொம்பவே பிஸியா இருக்காரு. சோ கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சது, அதனாலதான் இப்போ WWEக்கு வந்து சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரால முடிஞ்சதை நிறைய பேரை ப்ரோமோட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸ்மாக்டவுன் லைவ்ல பெக்கி லிஞ்ச், அதுக்கப்புறம் இப்போ ரால வந்து பாத்தீங்கன்னா ஃபின் பெலர், இந்த மாதிரியான ரெஸ்லரை வந்து பாத்தீங்கன்னா அவர் தோத்து அவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்கிட்ட கை காமிச்சிட்டு போயிருக்காரு. சோ ஜான் சீனா மூவி நடிக்க தான் போயிருக்காரு. அவருக்கு இன்ஜூரி எதுவும் இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா WWE உருவாக்கின ஒரு ஸ்டோரி லைன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ ஜான் சீனா ராயல் ரம்பிள் 2019க்கு வருவாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா WWE கொஸ்டின் மார்க் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ என்ன வேணாலும் நடக்கலாம். ராயல் ரம்பிள் 2019ல சர்ப்ரைஸா ஜான் சீனா ரிட்டர்ன் ஆகி சோ அந்த மேட்ச் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா அவங்க கொஸ்டின் மார்க் போட்ட மாதிரி ஜான் சீனா ராயல் ரம்பிள் வராமலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. சோ ஜான் சீனாவோட ரெஸ்ல்மேனியா பிளான் என்ன, லாஸ்ட் சாலோனோட ஒரு மேட்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரூமர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் என்ன ஆக போகுது அப்படின்றது தெரியல. சோ இப்போதைக்கு ஜான் சீனாக்கு எந்த ஒரு இன்ஜுரியும் இல்ல, அது ஒரு ஃபேக் இன்ஜுரி. சோ WWE அவருக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஜூரி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து பாத்தீங்கன்னா வெளியேற்றிருக்காங்க. அவருடைய படம் நடிக்கிறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெளில போயிருக்காரு. சோ அவருக்கு எந்த ஒரு இன்ஜூரியும் கிடையாது அப்படின்றத நான் இந்த வீடியோல சொல்லிக்கிறேன். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜான் சீனாக்கு இன்ஜூரி இல்ல, அவர் படம் நடிக்க போயிருக்காரு. சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு. குறிப்பா ரெஸ்லிங் கிரேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அதுலதான் இதுக்கப்புறம் சோ இன்னும் ஒரு மாசம் கழிச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சேனலுக்கு நம்ம மாற போறோம். சோ மிஸ் பண்ணாம என் வீடியோவை பார்க்கலன்னா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து ரெஸ்லிங் சம்பந்தப்பட்ட நியூஸ் நீங்க பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேவை போடுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் கொடுங்க. தொடர்ந்து என் வீடியோவை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த பக்கத்துல இருக்க இந்த வீடியோவை நீங்க பார்க்கல அப்படின்னா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.